அல்லேலூயா. அவருடைய அன்பை அவர் சிலுவையிலே வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். He demonstrated, revealed and shown his love on the cross of Calvary. Amen. நம்ம அவரை நேசிக்கிற அன்பை எப்படி காண்பிக்கணும்? வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கணும், நம்முடைய நடவடிக்கை மூலமாக காண்பிக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தின் ஆராதனையிலிருந்து அவரை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். Amen. We have to show Jesus how much we love him by obeying his word, by living the way he wants us to live, and also to show our love through our worship that comes from our heart. Hallelujah. இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் இந்த பாடல் மூலமாக சொல்லலாம், ஏசப்பா உங்களை தான் நான் நேசிக்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் என்னோட ரொம்ப மனசுக்கு பிடிச்சவர், என்னுடைய ஆத்தும நேசர் என்று சொல்லி இந்த பாடல் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்கலாமா? Through this song, let us worship Jesus. Let us tell him, Lord, I love you very much. You are very delightful to my heart and my spirit. பாடலாமா? கரங்களை தட்டி பாடுவோம். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடிய போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. மறுபடியுமாய் அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடிய போற்றிடுவே, பரமனை சோசரிப்பே. ஜீவனுள்ளவரை இயேசு என்னை கவலை எனக்கு இல்லையே, புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவான். ஜீவனுள்ளவரை இயேசு என்னை கவலை எனக்கு இல்லையே, புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா. காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா. எந்த நேசரே சொல்லுங்க விசுவாசத்தோடு, அடைக்கலமானவர் நீரே அடைக்கலம் என் நேசர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். எந்த நேசரே எந்த அடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே, கரங்களை உயர்த்தி பரமனை சோசரிப்பே, பாடிய போற்றிடுவே, பரமனை சோசரிப்பே. உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவே. உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவார். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகள்
தேவனே என் பரிகாரியானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். எந்த தேவனே என் பரிகாரியானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். அன்பரமேசுவை அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே. பரமனை சோசரிப்பே, பாடியே போற்றிடுவே. பரமனை சோசரிப்பே. வானசேனை சூழ எக்கால சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாள் வந்திடுவார். வானசேனை சூழ எக்கால சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாகிடுவேன் நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. ஆயத்தமாகிடுவேன் நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே. செல்வேன் நண்பரோடு வாழ்வேன் நித்தியமாய். அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே. செல்வேன் நண்பரோடு வாழ்வேன் நித்தியமாய். அன்பரமேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே. பரமனை சோதரிப்பே, பாடிய போற்றிடுவே. பரமனை சோதரிப்பே. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல இந்த பாடலினுடைய கடைசி வரிய. அல்லேலூயா. வான சேனைகள் சூழ எக்கால சத்தத்தோடு தூதர்களின் ஆர்ப்பரிப்போடு இயேசு மேகங்கள் மீது வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says at the sound of the trumpet with the voice of the archangel Jesus our Lord our Savior will come in the clouds. Hallelujah. Hallelujah. காலம் மாறிவிட்டது. அந்த காலம் சமீபமாக இருக்கிறது. The times have changed. The time is very near, my brother, my sister. Church is not a place of entertainment or information. Church is a place where we are getting prepared for his coming. சபை என்பது ஏதோ ஒரு ஆர்ப்பரிப்பின் இடமாக அல்ல, களிப்பாட்டத்தின் இடமாக அல்ல. சபை என்பது விசுவாசிகளை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. அதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளை நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க எதற்காகனா அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. அவருடைய வருகையில தகுதி பெற்றவர்களாக நம்மை நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது சபை. Church is a place that will prepare you for his coming. Church is a place that will prepare you to be a worthy bride for the glorious coming of our bridegroom. அந்த நாளுக்கான ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கா? அவர் முகத்தை பார்க்கணும்ன்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கா? Do you have the longing to see at the Lord's face? அல்லேலூயா. விசுவாசித்து நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும் நம்ம தரிசித்து அவரை ஆராதிப்போம்.
We are by faith worshiping our Lord, but the day is coming. We will see Him face to face and we are going to worship Him. Hallelujah. அந்த கடைசி சரணத்தை நாம் உணர்ந்தவர்களாக நாம் பாடலாம். Let us sing the last verse, understanding the implication of that verse. Hallelujah. பாடலாமா? சுழ எக்கால சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். வான சேனை சுழ எக்கால சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். கூட்டத்தோடு அந்த நாள் சமீபமே இதயம் பூரிக்குதே. செல்வே நண்பரோடு வாழ்வே நித்தியமாய். அந்த நாள் சமீபமே இதயம் பூரிக்குதே. செல்வே நண்பரோடு வாழ்வே நித்தியமாய். அன்பரமே